Hi friends, welcome to Chennai Ara's Kitchen. நான் இன்னைக்கு சிம்பிளா சூப்பரா ஒரு பன்னீர் பிரியாணி செஞ்சிருக்கேன். பாருங்க எவ்வளோ எப்படி இருக்குன்னு, எவ்வளோ சாஃப்டா எப்படி சூப்பரா வந்திருக்கு. அவ்வளோ மணமா அப்படி இருக்கு. பிரியாணி மசாலா இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்ஸாக மசாலா நான் சேர்த்துருக்கேன். இந்த பிரியாணிக்கு எப்படி செய்கிறது, என்னெல்லாம் தேவைன்னு வாங்க பார்க்கலாம். நீங்கள் ஒரு வாட்டி கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள், நல்லா சூப்பராக இருக்கும். இது கூட வந்து சைட் டிஷ்ஷாக வந்து பெப்பர் சிக்கன் ஃப்ரை இல்லைன்னா பாயில்டு எக் இந்த மாதிரி வச்சுட்டு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த பிரியாணி வந்து கொஞ்சம் லைட்டாக க்ரீன் கலராக இருக்கும். நம்ம ரெட் கலர் சேர்த்தோன்னா நார்மல் பிரியாணி மாதிரி வெஜிடபிள் பிரியாணி மாதிரி ஆகிடும். அதனால பன்னீர் பிரியாணின்றது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்ஸாக நம்ம பார்க்கணுன்னு சொல்லிட்டு தான் நான் கொஞ்சம் லைட்டாக க்ரீனாக செஞ்சுருக்கேன். வாங்க இதுக்கு எப்படி செய்யலாம், என்னெல்லாம் தேவைன்னு பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் வந்து பன்னீர் பிரியாணி தான் செய்ய போகிறேன். அதுக்கு நான் 1/2 kg பாஸ்மதி ரைஸ் எடுத்து வாஷ் பண்ணிவிட்டு நான் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அப்புறமா வந்து 200 கிராம், இது ஒரு பாக்கெட், இது 2 பாக்கெட் 400 கிராம் பன்னீர் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறமா 100 கிராம் வந்து பச்சை பட்டாணி வச்சுருக்கேன். இந்த ஒரு பக்கம் அப்படியே இருக்கட்டும். நம்ம ஃபஸ்ட்டு பன்னீர் கட் பண்ணிக்கலாம். பன்னீர் கட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான மசாலாலாம் என்னான்னு சொல்லிவிட்டு தேவையான பொருள் என்னென்னு காட்டுறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ 2 பாக்கெட்டும் ஓப்பன் பண்ணியாச்சு. நம்ம இந்த மாதிரி நம்மளுக்கு தேவையான அளவு நம்ம பீஸ் நம்ம கட் பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த அளவுக்கு கட் பண்ணி நான் உங்களுக்கு காட்டுறேன். அப்படின்னு ரொம்ப பெருசாகனா கொஞ்சம் மீடியமாக இருந்தால் ஓகே தான். பாருங்கள் இந்த ஸ்கொயராக நான் கட் பண்ணியிருக்கேன். இந்த அளவுக்கு ஸ்கொயராக நான் கட் பண்ணியிருக்கேன். இப்படி இருந்தால் பிரியாணியில் கரைஞ்சியும் போகாது, உடஞ்சும் போகாது, நல்லாயிருக்கும். அதனால் இதே மாதிரி இன்னொரு பாக்கெட்டும் நம்ம கட் பண்ணி சேர்த்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பாக நான் 400 கிராம் பண்ணிடுறேன். 2 பாக்கெட்டும் நான் கட் பண்ணி எடுத்தாச்சு. அப்புறமே 100 கிராம் இது பச்சை பட்டாணி, இது 2 ஒரு பக்கம் அப்படியே இருக்கட்டும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 400 கிராம் வந்து நான் பன்னீர் கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் 100 கிராம் பச்சை பட்டாணி எடுத்து வச்சுருக்கேன். அப்புறமா பெரிய பச்சை மிளகா நான் 5 எடுத்திருக்கேன். அப்புறம் மீடியம் சைஸு 3 வெங்காயம் எடுத்திருக்கேன். இந்த பச்சை மிளகாவும் வெங்காயமும் வந்து நம்ம அரைச்சி தான் சேர்க்க போகிறோம். அப்புறமா வந்து பட்டை, ஏலக்காய், லவங்கம், 1 ஸ்பூன் வந்து சீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, அந்த மாதிரி ரேஷியோவில் போட்டு இந்த அரைச்சி வச்சது அந்த பவுடர் தான் கொஞ்சம் சேர்த்துக்க போகிறேன். உங்கள்கிட்ட அப்படி இந்த பவுடர் இல்லைன்னா நீங்கள் முழுசாகவே கூட வந்து கொஞ்சமாக சீரகம், கொஞ்சமாக சோம்பு, 2 துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 2 லவங்கம் போட்டால் கரெக்டாக இருக்கும். என்னோடய சஜஷன் வந்து பவுடர் போட்டால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அந்த பவுடர் தான் சேர்க்க போகிறோம். அப்புறமா மீடியம் சைஸ் 2 தக்காளி, கொஞ்சமாக புதினா, ஒரு 100 ml அளவுக்கு கர்டு எடுத்திருக்கேன். அப்புறமா ஒரு 50 கிராம் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்திருக்கேன். இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு மசாலா தேவையான அளவு உப்பும் ஆயிலும் நான் போடும்போது காட்டுறேன். இதுக்கு மிளகாய் தூள் நம்ம சேர்க்க போகிறதில்ல, ஏன்னா இது கலர் வந்து நம்மளுக்கு ஒயிட்டாக வேணும். இதனால இந்த பன்னீர் பிரியாணி வந்து ஒயிட் கலராக வேணும். எனக்கு கொஞ்சம் லைட்டாக க்ரீனிஷாக இருக்கும். அதனால நான் மிளகாய் தூள் சேர்க்க போகிறதில்ல. நம்ம சேர்த்து வச்சுருக்கிற இந்த 5 நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த 5 பச்சை மிளகாய் மட்டும்தான் இந்த 1/2 kg பிரியாணிக்கான காரம். இல்லை நீங்கள் காரம் அதிகமாக சாப்பிட்றீங்கன்னா இன்னொரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. இல்லை கம்மியாக சாப்பிட்றீங்கன்னா ஒன்று எடுத்துடுங்க. இப்போ எங்களுக்கு இது கரெக்டாக இருக்கும். இப்போ இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து நம்ம அரைச்சிடலாம். நல்லாவே நைஸாகவே அரைச்சி எடுத்துக்கலாம். இதை மிக்ஸி ஜாரில் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து இந்த பிரியாணியை வந்து நான் குக்கரில் தான் செய்ய போகிறேன். அதனால ஒரு 100 ml அளவுக்கு நம்மளுக்கு ஆயில் இருந்தால் போதும். 80 கிராம் வந்து ஆயில் நான் சேர்த்துட்டு ஒரு 20 கிராம் வந்து நான் நெய் தான் சேர்க்க போகிறேன். நெய் சேர்த்தா கொஞ்சம் சூப்பராக இருக்கும். அந்த நெய் வந்து நான் இப்போ சேர்க்காம கடைசியாக நம்ம தம் விடும் போது சேர்க்க போகிறேன். அதனால 80 கிராம் மட்டும்தான் இப்போ நான் ஆயில் சேர்த்துருக்கேன். இப்போ ஆயில் நல்லா காயட்டும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து வெங்காயமும் பச்சை மிளகாய் நம்ம அரைச்சி எடுத்துருக்கோம். நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்தாச்சு. இந்த எண்ணெய் காஞ்ச உடனே இந்த வெங்காயமும் பச்சை மிளகாவும் நம்ம சேர்த்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம சேர்த்தாச்சு. இப்போ வந்து இது சீரகம், சோம்பு, பட்டை, ஏலக்காய், லவங்கம், இது வந்து 1/2 ஸ்பூன் அளவுக்கு இருக்குது. இதுவும் சேர்த்துக்கலாம். இப்போ பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி விட்டுடலாம். பிரியாணின்னு சொன்னால் நார்மலாக ரெட் கலராக இருக்குமே, அந்த மாதிரி கிடையாது. லைட்டாக கொஞ்சம் வந்து க்ரீனாக இருக்கும். அந்த மாதிரி பிரியாணி தான் நான் செய்ய போகிறேன். இப்போ நல்லா பச்சை வாசனை போகணும். நல்லா கொஞ்சம் நேரம் நம்ம வதக்கி விட்டுடலாம்.
பாருங்கள், இந்த வெங்காயம் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு கூட பச்சை வாசனை போயிட்டு நல்லா மணமாக வரும். அப்போ வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுடலாம். இதில் நம்ம அவசரம் படக்கூடாது. எப்போவுமே இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம போட்டுட்டோம்னா கொஞ்சம் டைம் எடுக்கும். அது நல்லா கலர் சேஞ்ச் ஆகிறதுக்கு. வாசனை வந்ததுக்கப்புறம் தான் நம்ம அடுத்த பொருள் என்ன சேர்க்கணுமோ சேர்க்கணும். அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுட்டே இருக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நல்லா வந்து பச்சை வாசனை போயிடுச்சு. இஞ்சி பூண்டு நல்ல மணமாக இருக்குது. இந்த ஸ்டேஜில் 2 தக்காளி மட்டும் தான் சேர்க்க போகிறோம். ஏன் தக்காளி 2 தான் சேர்க்க போகிறோன்னா, அதிகமாக சேர்த்தோம்னா நம்மளுக்கு கலர் ரெட்டாக வந்துடும். அதனால 2 தக்காளி மட்டும் சேர்த்துட்டு நம்ம தேவையான அளவுக்கு நம்ம புளிப்பு வேணும்னா நம்ம கர்டு சேர்த்துக்கலாம். 100 ml நம்ம கர்டு. இப்போ தக்காளிக்கு தேவையான அளவு உப்பு நம்ம சேர்த்துடலாம். தக்காளிக்கு இல்லை, இந்த பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பு நம்ம இப்போ சேர்த்துடலாம். இப்போது உப்பு சேர்த்துட்டு கொஞ்ச நேரம் இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு, தக்காளி கொஞ்சம் வதங்குற அளவுக்கு நம்ம வெயிட் பண்ணலாம். இது நம்ம செஞ்சுட்டு இருக்கும் போதே பக்கத்து ஸ்டவ்வில் நான் தண்ணி மெஷர் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம எந்த ஆளாக்கில் நம்ம எடுத்தோமோ ரைஸு, அதே ஆளாக்கில் 2 எடுக்கணும். 1 டம்ளர் ரைஸ் எடுத்தோம்னா 2 டம்ளர் தண்ணி வேணும். அந்த மாதிரி மெஷர் பண்ணிவிட்டு நான் பக்கத்து ஸ்டவ்வில் வச்சுருக்கேன். அது லைஸாக சூடு ஏறிட்டு இருக்குது. இப்போ இது கொதிச்ச உடனே பாருங்கள், இந்த ஸ்டேஜில் நான் பட்டாணி பூ சேர்த்துக்கிறேன். நல்லா ஊறின பட்டாணி தான், ரொம்ப டைம் எடுக்காது. இந்த பட்டாணி வேகிறதுக்குள்ளே கொஞ்சமாக வந்து மிக்ஸி ஜார் அலசி ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இது அப்படியே கொஞ்சம் நேரம் நல்லா நம்ம குக்கரை ரிவர்ஸ்லேயே மூடிடலாம். நம்ம விசில் விட தேவையில்லை, சீக்கிரமாகவே வெந்துடும். நம்ம கொஞ்சம் நேரம் மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து பன்னீர் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம பட்டாணி போட்டுருக்கோம். நம்ம தேவையான அளவு உப்பும் சேர்த்தாச்சு. இப்போ கொஞ்சம் நேரம் பட்டாணி வேகிறதுக்குள்ளே நம்ம ரிவர்ஸில் இந்த மாதிரி சும்மா இப்படி மூடி வைக்கலாம். விசில் வரணும்னு தேவை கிடையாது, சீக்கிரமாகவே வெந்துடும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஒரு 5 நிமிஷம் விட்டுட்டோம். நம்மளுக்கு இந்த பட்டாணி எல்லாம் நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற புதினாவை சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்ச பன்னீரையும் சேர்த்துடலாம். இப்போ பன்னீரும் நல்லா சேர்த்துட்டு ரொம்ப பெரட்டி கிளறி விடாமல் ரொம்ப பெரட்டி கிளறி விட்டோம்னா நம்மளுக்கு வந்து பன்னீர் ஒடிஞ்சிடும். நம்ம இந்த அளவுக்கு நம்ம கிளறி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் இந்த மசாலா பிடிக்கிற அளவுக்கு நம்ம அப்படியே வைக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். பாருங்கள், இப்போ வந்து நல்லா வந்து மசாலாலாம் பிடிச்சிருக்கோம் பன்னீரில். இப்போ நான் அளந்து வச்சுருந்த தண்ணி தான் இது. நான் எந்த ஆளாக்கில் நான் 1/2 kg தண்ணி ரைஸ் எடுத்தேனோ அதே ஆளாக்கில் 2 டம்ளர் 2 அளவுக்கு நான் தண்ணி சேர்த்திருக்கேன். இந்த தண்ணியை இப்போ சேர்த்துடலாம். இந்த தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற ரைஸ் போட்டுட்டு நம்ம குக்கர் மூட போகிறதில்ல. நான் சும்மா தான் அப்படியே மேலே தான் ரிவர்ஸில் தான் திருப்பி மூட போகிறேன். இது கொதிக்கட்டும். கொதித்ததுக்கப்புறம் நம்ம ரைஸ் எடுத்து போட்டுடலாம். இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு க்ரீன் கலர் வேணும்னு நீங்கள் க்ரீனாக இருக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கொஞ்சமாக நீங்கள் க்ரீன் கலர் ஃபுட் கலர் வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் இப்போ கொஞ்சமாக சேர்க்க போகிறேன். பாருங்கள், இந்த இப்படி இருக்குது. இதை வந்து சும்மா கொஞ்சமாக தான் சேர்க்க போகிறேன். இந்த அளவுக்கு இருந்தால் போதும். பாருங்கள், ரொம்ப லைட்டாக தான் சேர்த்துருக்கேன். இப்போ நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து ரைஸ் போட்டுடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நல்லா வந்து தண்ணி கொதிச்சிட்டு இருக்குது. இப்போ நம்ம ரைஸை போட்டுடலாம். ரைஸ் போட்டுட்டு நான் குக்கர் மூட போகிறதில்ல. நான் ஓப்பனில் வச்சு தான் நான் வைக்க போகிறேன். நம்ம பெரட்டி நம்ம கிளறி விடக்கூடாது. லைட்டாக ஒரு வாட்டி கிளறி விட்டால் போதும். இந்த ரைஸ் வேகிறதுக்குள்ளே இந்த பன்னீரும் நல்லா வெந்துடும். நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்கும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு காரம் புளிப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. காரம் கம்மியாக இருந்தால் ஒரு பச்சை மிளகாய் கீரி போடுங்க. உப்பு கம்மியாக இருந்தால் கொஞ்சம் போடுங்க. புளிப்பு கம்மியாக இருந்தால் கொஞ்சமாக கர்டு போடுங்க. இதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம கொதிக்க விட்டுடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நல்லா கொதி வந்துடுச்சு. இப்போ பார்த்தா ஒரு 70 to 80% அளவுக்கு வந்துட்டு இருக்குது. தண்ணியை நல்லாவும் உறிஞ்சிருக்கு. இன்னும் கொஞ்சம் தண்ணி உறிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து தேவையான அளவு நான் சொல்லியிருந்தேன் ஒரு நான் 20 கிராம் நெய் சேர்க்க போகிறேன்னு. நான் நெய் சேர்த்துட்டு ஒரு லெமன் மட்டும் சேர்த்துட்டு லைட்டாக கிளறிட்டு தண்ணி வச்சுக்கலாம். அவ்வளோதான். சூப்பரான நம்மளோட
பன்னீர் பிரியாணி ரெடி. இது கொஞ்சம் தண்ணி வற்றட்டும், அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நேரம் நம்மளுக்கு ஸ்டவ் ஃபாஸ்ட்டில் தான் இருந்துச்சு. பாருங்கள், நல்லா 80% நம்மளுக்கு ரைஸ் பாயில் ஆகிடுச்சு. தென் வைக்கிற ஸ்டேஜுக்கு நாங்கள் வந்தாச்சு. இப்போது பாருங்கள், இப்போ ஒரு ஹாஃப் லெமன் மட்டும் நம்ம புழிஞ்சு விட்டுக்கலாம். ஹாஃப் லெமன் புழிஞ்சு விட்டுட்டு இப்போ நான் சொன்ன 20 கிராம் நம்ம நெய் சேர்த்துட்டு ஸ்டவ் சிம்மில் வச்சு தம் வச்சிடலாம். இப்போ இந்த நெய் சேர்த்ததுக்கப்புறம் லைட்டாக கிளறி விட்டுக்கலாம். லெமனும் சேர்த்துருக்கோம், நெய்யும் சேர்த்துருக்கோம். இப்போ மேலேருந்து ஒரு வாட்டி லைட்டாக கிளறி விட்டுட்டு ஸ்டவ் சிம்மில் வச்சு ஒரு 5 மினிட் இருந்தால் போதும். நம்மளுக்கு சூப்பராக நம்மளுக்கு ரெடி ஆகிடும். தம் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு நான் காட்டுறேன். பாருங்கள், நம்ம கிளறி விட்டாச்சு. இப்போ நம்ம கொத்தமல்லி நம்ம கொஞ்சம் தூவி இருக்கலாம் இருந்தால் நம்மக்கிட்ட. இப்போ கொத்தமல்லி இல்லை, ரொம்ப விலை அதிகம், 40 ருபீஸ் ஆகும் ஒரு கட்டு. அதனால் நான் வாங்கலை. அதனால் கசூரி மேத்திஸ் நான் சேர்த்துக்க போகிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம சிம்மில் வச்சு தம்மில் வச்சிடலாம். தம் ஆனதுக்கப்புறம் நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சூப்பராக தம் ஆகிடுச்சு. நல்லா ஆற விட்டுருந்தேன், இப்போ எடுத்து வச்சுருக்கேன். இப்போ உங்களுக்கு பிளேட்டில் டிஷ் அவுட் பண்ணி காட்டுறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக நான் பன்னீர் பிரியாணி செஞ்சுட்டேன். நல்லா பன்னீர் பிரியாணி கொஞ்சம் இந்த மாதிரி மெதுவாக தான் இருக்கணும். ரொம்ப வரையாக இருந்தால் நல்லா இருக்காது. அதனால இந்த அளவுக்கு இருந்தால் ஓகே தான். நீங்களும் ஒரு வாட்டி இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.